ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பேப்பர் வந்து டோட் வந்து எந்த மாதிரி வேல்யூஷன் பண்ணுவாங்க, நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு எப்படியெல்லாம் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வந்து ரெடியூஸ் ஆக நல்லாவே தெரியும், ஓகேங்களா? ஸோ வீடியோ தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு, போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் சென்னை 25, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர். இப்போ நான் சொல்கிறது வந்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷு ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும்தான், ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபார் ஆல் கிரேட்ஸ் இன்க்ளூடிங் ஹை ஸ்பீச், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேப்பர்னால் என்னது உங்களுக்கு ஜூனியர், இன்டர்மீடியேட்டு, சீனியரு, ஹை ஸ்பீடு, ஓகே, எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது வந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் February 2001 எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? ஸோ February 2001லேருந்து இந்த ப்ரொசீஜரை தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ப்ரொசீஜரை பார்த்து அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ என்னென்ன டேட்டில் சொல்கிற பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸாமினர்ஸ், ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்தான்னு பாருங்க, எக்ஸாமினர்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் தி 10 மார்க்ஸ் allotted ஃபார் ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ் மே பி given in full as long as the transcription is supported by the ஷார்ட் ஹேண்ட் அவுட்லைன்ஸ், ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக அவங்க நீங்கள் போடுற ஸ்ட்ரோக்குக்கு உங்கள் ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க டிஃபால்ட்டாக 10 மார்க் வந்து அலாட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே சரி, நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டிருந்தாலே ஓகே தான், அவங்களுக்கு 10 மார்க் அவங்க டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் நீட்டாக போட்டிருக்கீங்களா, பிளேஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. உங்கள் ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு டிஃபால்ட்டாக வந்து அவங்க 10 மதிப்பெண்கள், அதாவது 10 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க அவங்க. ரிமைனிங் 90 மார்க்ஸ், அதாவது எக்ஸாம் வந்து உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸு, அதில் 10 மார்க் வந்து உங்களோட ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடும். ரிமைனிங் 90 மார்க்ஸில் வந்து எப்படி வந்து மிஸ்டேக் எடுப்பாங்க, எவ்வளோ மிஸ்டேக் எடுத்தால் பாஸு, எந்தெந்த மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க்குங்க தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன், ஜென்ரல் கேட்டகரி சொல்கிற பாருங்கள். அதாவது மிஸ்டேக்ஸ் ஷுட் பி அண்டர்லைன் இன் ரெட்டிங் அண்டு மார்க்டு ஆஸ் எக்ஸ் ஃபார் எ ஃபுல் மிஸ்டேக் அண்டு ஃபார் எ ஹாஃப் மிஸ்டேக். அதாவது இப்போது பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்னா அந்த இடத்த ரெட்டிங்கால மார்க் பண்ணிவிட்டு, ஃபுல் மிஸ்டேக்னா 1 மார்க், ஓகேங்களா? ஸோ ஃபுல் மிஸ்டேக்னா இந்த மாதிரி அவங்க இன்ட்டு மாதிரி போடுவாங்க, ஹாஃப் மிஸ்டேக் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் மாதிரி போடுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் சுட் பி அண்டர்லைன்டு இன் ரெட்டிங் அண்டு மார்க்டு ஆஸ். நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல் மிஸ்டேக்காக இருந்தால் இந்த மாதிரி இன்ட்டு போடுவாங்க, ஹாஃப் மிஸ்டேக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போடுவாங்க. இன்டூன்னு போட்டால் அங்கே ஃபுல் மார்க் போயிடு, ஒரு ஸ்லாஷ் போட்டாங்கன்னா அங்கே ஹாஃப் மார்க் போய் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இன் அரைவிங் அட் எ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபுல் மிஸ்டேக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ ஃபுல் மிஸ்டேக்ஸ் மே பி இக்னோர்ட். அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் எ மிஸ்டேக்னு என்ன சொல்கிறாங்கன்னா பின்னம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 8 மிஸ்டேக் 9 மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க 8 9 எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்றாவது ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. ஃபுல் அப்படின்னா 8 மிஸ்டேக் நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 8ன்னு எடுத்துப்பாங்க. அதுக்கு அதிகபட்சமாக 9க்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க 1 8ன்னு எடுத்துப்பாங்க, இல்லை 9 எடுத்துப்பாங்க, 8 மிஸ்டேக் எடுக்கவே மாட்டாங்க. அதுதான் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக்னு சொல்கிறாங்க. தேர்டு பாருங்கள், அவுட் ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 100 10 மார்க்ஸ் ஆர் allotted ஃபார் ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ். உங்கள் ஷார்ட் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு டிஃபால்ட் அவங்க 10 மார்க் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? From the balance of 90 marks, marks should be deducted at the rate of 1 mark for each full mistake for junior, intermediate, senior and high speed test, ஓகேங்களா? அதாவது ரிமைனிங் 100 மார்க்கில் 10 மார்க் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு போயின்னு வச்சுக்கோ. ரிமைனிங் 90 மார்க்கில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்துக்குமே ஒரு மார்க்குன்னு சொல்லி பிடிப்பாங்க. இது வந்து எல்லா இதுக்குமே பொருந்தும். இங்கிலீஷ் ஜூனியருக்கும் சரி, இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுக்கும் சரி, இங்கிலீஷ் சீனியருக்கும், இங்கிலீஷ் ஹை ஸ்பீடுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் என்ன கொடுத்தாங்க பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே எக்ஸ்ன்னு வந்து என்ன மீனிங் உங்களுக்கு, எக்ஸ்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்லாஷ்னு போட்டால் உங்களுக்கு என்ன மீனிங்கு, அரை மார்க்னு அர்த்தம். இப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் பின்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க.
இப்போது உங்களுக்கு இங்கே எக்ஸ்னு என்னது ஒரு மார்க், ஒன்றா ஃபுல் மார்க்னா ஒரு மார்க் ஓகேங்களா. இப்போ 10 மிஸ்டேக் எத்தனை 10 மார்க்கு. ஃப்ராக்ஷன் ஸ்லாஷில் வந்து ஒரு 3 கொடுத்துருக்கா, பின் என்னது ஹாஃபு 3 கவுண்ட் பண்ணிங்கன்னா 1.5 வருது ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 90 மார்க் உங்களுக்கு இருக்குங்களா. இதில் எக்ஸு 10 மார்க்னா 10 மிஸ்டேக் நோட் பண்ணிக்கோங்க, 10 மார்க்கு. ஸ்லாஷ் 3 அப்படின்னா ஹாஃப் மார்க்கு. 10 + 1.5 11.5 ஓகேங்களா. 11.5 வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க 12 மாற்றிப்பாங்க ஓகேங்களா. இதான் சொல்கிறாங்க 12 அப்படின்னா. இப்போ டிஃபால்ட்டாக டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 90 மார்க் எக்ஸாம் உங்களுக்கு 90ல் 12 போர்ஷன் உங்களுக்கு எவ்வளோ 78. அதுக்கப்புறம் என்னது டிஃபால்ட்டாக ஷார்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ 10 மார்க் கொடுக்குறாங்கன்னா அவள் டோட்டல் 88. இந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த மிஸ்டேக்கு எதெல்லாம் எவ்வளோ மார்க்கு ஃபுல் மார்க்கா ஹாஃப் மார்க்காக பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ நேச்சர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் 2.2ல் பாருங்கள். அதில் வந்து 2.1.0 அடிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி அன்வான்ட் அடிஷன் ஆஃப் ஒன் வேர்டு எக்ஸப்ட் ஆர்டிகல்ஸ் ஆர் மோர் வேர்ட்ஸ் இன் எ பிளேஸ் ஃபுல் மிஸ்டேக் ஓகேங்களா. நீங்கள் எக்ஸாம்பிள் எது சொல்லாத இப்போ ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு ஒரு வேர்டு தெரில அப்படின்னா நீங்களாக ஒரு வேர்டு எழுதுனீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்களாக ஒரு வேர்டு இல்லாத ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஆர்டிகல்ஸ் அது தவிர நீங்கள் ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் மிஸ்டேக்காக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபுல் மிஸ்டேக் எத்தனை உங்களுக்கு ஒரு மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செகண்ட் பாருங்கள் 2.2.0 ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் என்னது ஏஎன்டி ஓகேங்களா. omission of a article, addition of an article and interchange of articles ஓகேங்களா. அதாவது omission of article என்ன மீனிங் உங்களுக்கு ஆர்டிக்கல் நீங்கள் எழுத போயிடுவீங்க விட்டுருவீங்க. அடுத்து என்னது அடிஷன் ஆஃப் an article ஓகேங்களா. அடிஷன் என்னது ஆர்டிக்கல் சொல்ல மாட்டாங்க, நீங்களாக வந்து ஏஎன்டின்னு போட்டு எழுதிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இப்போ வந்து ஈஸ் தி அப்படின்னு படித்தாங்கன்னா நீங்கள் ஈஸ் தீந்து எழுதணும், தி ஈஸ்ன்னு எழுதிங்கன்னா மிஸ்டேக் உங்களுக்கு ஓகேங்களா. சேஞ்ச் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் மிஸ்டேக் பண்ணி அப்படின்னு இவங்க எத்தனை மார்க்னா ஹாஃப் மார்க் என்னது ஒரு ஸ்லாஷ் போடுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 2.3.0ல் பாருங்கள் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஹாஃப் மிஸ்டேக். ஸோ கேபிட்டல் ஸ்மால் அப்போ என்ன ஒன்றும் இல்லை இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கேபிட்டல் அண்டு ஸ்மால் லெட்டர்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு வேர்டுன்னு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் லெட்டரில் உங்களுக்கு கேப்ஸில் எழுதணும். ஸோ நீங்கள் கேப்ஸ் எழுதாமல் நீங்கள் எல்லா வேர்டுமே நீங்கள் ஸ்மால் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஹாஃப் மார்க் பிடிப்பாங்க ஓகேங்களா. இன்னொன்று கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் ப்ராப்பர் நவுன்ஸ் ஓகேங்களா. ப்ராப்பர் நவுன்னா ஒரு நேம் ஓகேங்களா, ஒரு நேமு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா, இப்போ சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ப்ராப்பர் நவுனான வர வேர்டில் முக்கியமான ஃபஸ்ட் லெட்டர் எப்பவுமே உங்களுக்கு கேப்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற ஸ்மால் லெட்டர் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேஸ் ஆஃப் technical terms like wash basin, hot water supply and cold storage, annual meeting, sales tax, state, conference and college. ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்து நீங்கள் கேப்ஸ் எழுதினாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஸ்மால் எழுதினாலுமே உங்களுக்கு மிஸ்டேக் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் ப்ராப்பர் நவுன்ஸ். ஒரு நேம் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் நீங்கள் கேப்ஸில் எழுதணும் நீங்கள் ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய போஸ்டிங்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அந்த இடத்துல நீங்கள் கஸ்டர் கேப்ஸ் நீங்கள் போட்டு ஆகணும் ஓகேங்களா. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கேப்ஸ் போடல அப்படின்னா ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. மற்ற பக்கம் நீங்கள் போட்டாலும் போடாட்டியுமே நீங்கள் வந்து மிஸ்டேக் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் 2.4.0 ஒமிஷன். எவ்ரி ஒமிஷன் ஆஃப் எ வேர்டு ஃபுல் மிஸ்டேக் ஓகேங்களா. ஒமிஷன் என்னது நீங்கள் வேர்டை விட்டுறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேர்டு விட்டாலும் பிரச்சனை, அதுக்கு ஃபுல் மிஸ்டேக்காக பிடிப்பாங்க. நீங்கள் ஒரு வேர்டு சொல்கிறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் இதையே எடுத்துக்கோங்க, இந்த பேராவே படிக்கிறாங்க எவ்ரி ஒமிஷன் ஆஃப் எ வேர்டுன்னு இருக்குது. இதில் எவ்ரி எழுதிட்டு ஒமிஷன் விட்டீங்க ஆஃப் எ வேர்டுன்னு விட்டீங்க, ஆஃப் எ வேர்டுன்னு எழுதிட்டிங்கன்னா இங்கே ஒமிஷன் விட்டீங்களா அதுக்கு ஒரு மிஸ்டேக் எடுப்பாங்க. ஒமிஷன் என்னது நீங்கள் வேர்டை விடுறது ஓகேங்களா. இந்த மாதிரி வேர்டை விட்டாங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 2.5.0 பாருங்கள் பேராகிராஃபிங். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது அதாவது ஒரு பேசேஜை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரிக்கணும். அதாவது பிரிக்கணும்னா எக்ஸாக்டாக எக்ஸாம் கொடுத்த பேசேஜ் மாதிரி நீங்கள் பிரிக்கணும்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது ஓகேங்களா. ஸோ பேராகிராஃப் நீங்கள் கரெக்டாக பிரிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக்கு கொடுத்துங்க பாருங்கள். என்டையர் பேசேஜுக்கு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஃப் மிஸ்டேக் தான் உங்களுக்கு பிடிப்பாங்க நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் நாட் நெசசரிலி ஆஸ் இந்த கொஷின் பேப்பர் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பேசேஜை பிரிக்கணும் இல்லை. உங்களுக்கே தெரியும் ஃபுல் ஸ்டாப் வர எங்கே வரும் தெரியும். ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா
ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் பேசேஜ் பிரிக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வராமல் ஒரு வேர்டை வச்சுட்டு அதுக்கு அடுத்து வர வேர்டை நீங்கள் பேசேஜாக அடுத்த பேராக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு எத்தனை மார்க்கு? ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 2.6.0 பாருங்கள், பஞ்சுவேஷன். ஸோ இதுக்கு வந்து ஹாஃப் மார்க். அதாவது நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. மற்றெல்லாம் அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகே, அதர் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் மே பி இக்னோர்டு. ஒமிஷன் கொடுத்துங்க பாருங்கள், ஒமிஷன் ஆஃப் எ ஃபுல் ஸ்டாப் ஆர் இட்ஸ் இன்சர்ஷன் இன் எ ராங் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைக்கணும், கரெக்டான போல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராங் பிளேஸில், அதாவது ஃபுல் ஸ்டாப் வராத இடத்துல நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சினாலும் உங்கள் மிஸ்டேக் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஹாஃப் மிஸ்டேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது, சிங்குலர் ப்ளூரல். ஓகேங்களா? சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க, ஹாஃப் மார்க் பிடிப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ த யூஸ் ஆஃப் சிங்குலர் ஃபார் எ ப்ளூரல் அண்ட் வைஸ் வெர்சா இன் ஆல் கேசஸ். ஓகேங்களா? ஸோ சிங்குலர் ப்ளூரல் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் மார்க் பிடிப்பாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஸோ என்டையர் பேசேஜுக்குமே உங்களுக்கு 8 ஹாஃப் மிஸ்டேக் தான் பிடிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 30 அந்த மாதிரி வந்து சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ சிங்குலர் ப்ளூரல்னா உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக். இப்போ 30 அப்படின்னா ஸோ 30 ஹாஃப் பிரித்தா 15 மார்க். ஸோ அப்போ உங்களுக்கு 15 மார்க் போகும். அப்போல்லாம் உங்களுக்கு போகவே போகாது உங்களுக்கு. ஸோ கொடுத்துங்க பாருங்க, என்டையர், அதாவது என்டையர் பேசேஜுக்கு 8.5 மிஸ்டேக் தான் எடுப்பாங்க. அதாவது 8.5 என்னது, உங்களுக்கு 4 மார்க் தான் பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 30-40 வச்சா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மொத்தமாக உங்களுக்கு 4 மார்க் தான் பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கு அவங்க ஹாஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் முக்கியமான பெரிய பெரிய வேர்டில் வந்து எழுதும்போது ஸ்பெல் மிஸ்டேக் நீங்கள் பார்த்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணோம்னா ஹாஃப் மார்க். ஸோ ஒன்றுமே எழுதாமல் மார்க் போடுறது வேறு, எல்லாம் எழுதி மார்க் போடுறது உங்களுக்கு வேறு. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று சொல்லிக்கிறாங்க பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேபி பெனலைஸ்டு ஒன்லி ஒன்ஸ் ரிப்பீட்டேஷன் பீங் இக்னோர்டு. இப்போ ஒரு வேர்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே வேர்டு நீங்கள் மற்ற பக்கம் நிறைய பக்கம் அதே தப்பு பண்ணியிருந்தால் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க, ஹாஃப் மிஸ்டேக் எடுத்துப்பாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் வேர்டு மட்டும் நீங்கள் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஹாஃப் மார்க் பிடிச்சிட்டே வருவாங்க. ஸோ நீங்கள் ஒமிஷனை விட நீங்கள் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இருக்கிற எல்லா மார்க்கும் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பழங்க. பெரிய பெரிய வேர்டு எழுதும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த வேர்டு இந்த இதான் கரெக்டாக ஸ்பெல்லான்னு கரெக்டாக பார்த்து மெதுவாக எழுதும், தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மிஸ்டேக் பிடிப்பாங்க. அதாவது இப்போ சோல்டுன்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு எழுதுறதோ இல்லை ஹேடு சோல்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையுமே உங்களுக்கு பர்ச்சேஸ்ன்னு எழுதுறதோ, ஆஸ் வந்துச்சுன்னா அங்கே ஏன்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன வேர்டு சொல்கிறாங்களோ அந்த வேர்டு கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் சோல்டுனால ஒன்று தான், பர்ச்சேஸ்னால ஒன்று தான், அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. சோல்டு படித்தாங்கன்னா சோல்டு எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ்னா நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் எடுத்துப்பாங்க. ஃபுல் மிஸ்டேக் எத்தனை மார்க் உங்களுக்கு? 1 மார்க் எடுத்துப்பாங்க. அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு உங்களுக்கு டென்ஸு. ஓகேங்களா? ஸோ எவ்ரி டென்ஸ் மிஸ்டேக் வந்து அவங்க ஹாஃப் மார்க் எடுப்பாங்க. ஸோ டிட்டு, டன்னு, டூயிங், ஃபார் டூ அண்ட் வைஸ் வெர்சா இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிட்டுனா டிட்டுலேருந்து எழுதணும், டன்னா டன்னுருந்து எழுதணும், அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? டென்ஸ் மிஸ்டேக் அவங்க உங்களுக்கு ஹாஃப் மிஸ்டேக் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுற மெத்தடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் மிஸ்டேக் அப்படின்னா இன்ட் ஆட் பண்ணுவாங்க, ஹாஃப் மிஸ்டேக் அப்படின்னா ஸ்லாஷ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஒரு 2-3 டைம் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் நீங்கள் வந்து ஆடியோ கிட்ட எழுதிட்டு நீங்கள் ட்ரான்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுபடி அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம கரெக்ஷன் இந்த மிஸ்டேக்கு இவ்வளோ டேஷ்னு போடுறதுக்கு பதிலாக இன்ட்டுன்னு போடுங்க. ஒமிஷன் விட்டால் இன்ட்டு, அடிஷனாக ஒரு வேர்டுனா இன்ட்டு, கமா வைக்கல அந்த மாதிரி, ஃபுல் ஸ்டாப் வைக்கல அந்த மாதிரி இருந்தால் ஸ்லாஷ், ஹாஃப் மிஸ்டேக்கு. ஸோ டென்ஸ் மிஸ்டேக்னா ஹாஃப் மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்பீடில் வந்து நீங்கள் அதிகபட்சம் 55 மிஸ்டேக் வரைக்கும் எடுக்கலாம். இல்லை 55 மிஸ்டேக் வரை இருக்கலாம். 55 மிஸ்டேக் வரை நீங்கள் வந்து கம்பல்சரி இருக்கலாம். 55 மிஸ்டேக்கு கம்மியாச்சு அப்படின்னா, அதாவது 54, 56, 57 மிஸ்டேக்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபெயில். ஓகேங்களா? 55 மிஸ்டேக்காக எடுக்கலாம். அதாவது 35 வரைக்கும் இப்போது டிஃபால்ட்டாக 10 மார்க் அவங்க கொடுத்துருவாங்களா? ஸோ 90ல்
35 வரைக்கும் எடுத்தால் நீங்கள் பாஸ். 35 கீழே போச்சு அப்படின்னா 34 33 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெயில். 35 போனால் நீங்கள் பாஸ். ஓகேங்களா, பார்டர் பாஸ். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸாம் வந்து டோட் வந்து கரெக்ஷன் பண்ணுற மெத்தடு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2001 ஓகேங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2001 பிப்ரவரியிலேருந்து இந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணுறத இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா.